Hello everyone. Previous video la நம்ம என்ன பார்த்தோம்னா we saw about the derivation of zeroth order and first order பார்த்தோம். So first order க்கு வந்து the rate of the reaction depends upon the concentration of the one species. Then அதனோட differential rate ல வந்து this expression minus d by dta is equal to k into a power 1 அப்படின்னு பார்த்தோம். Then அதனோட integrated form தான் நம்ம calculations use பண்ணுவோம். At time t equal to 0, x equal to x0, t equal to t1, x equal to xt or a0, a10 வச்சு we saw the final form of k equal to 2.303 log x0 by xt. x0 by xt a0 by at ஆல நீங்க மாத்துறப்போ you get this equation. Then அதனோட various formats இதெல்லாமே பார்த்தோம். Then we are going to start with the examples also பார்த்தோம். ester hydrolysis of ester in the presence of acid on the first order, inversion of sucrose also follows the first order, all the radioactive disintegration follows the first order, and decomposition of N2O5 also follows the first order, decomposition of ammonium nitrite in the aqueous solution also follows the first order. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் determined by change of two concentration terms. ரெண்டு concentration terms அதில் வந்து இன்வால்வ் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் dissociation of HI without catalyst. with catalyst வந்து நம்ம 0th order பார்த்தோம். 2HI decomposition gives H2 plus I2. Then ester hydrolysis in the presence of base. ஆசிட்ல இருக்கப்ப இது சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் பேஸில் இருக்கப்ப இட் ஃபாலோஸ் தி செகண்ட் ஆர்டர். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ester hydrolysis நம்ம ரெண்டு கொடுத்துருவாங்க. இந்த presence ஆஃப் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஆர்டர், இந்த presence ஆஃப் பேஸ் வந்து செகண்ட் ஆர்டர். எத்தில் அசிட்டேட் ஒரு எஸ்டர் அதை NaOH வச்சு ஹைட்ரோலைசிஸ் பண்ணுறப்ப யூ கெட் H Na and OH. okay, so sodium salt of the acid and ethanol வந்து you will be getting. அடுத்து இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸில் ரெண்டு டைப் இருக்குது. reactants of same type and reactants of different types. ஸோ reactants of same typeக்கு எப்படி லாஸ்ட் கிளாஸ் லிட்டில் பிட் அந்த டெரிவேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். எனிவே வில் டூ இட் அகைன். ஏன்னா அந்த இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில் வந்து செகண்ட் ஆர்டருக்கு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 2A gives ப்ராடக்ட்ஸ் இல்லையா, ரெண்டு ரியாக்டன்ஸுமே ரெண்டுமே வந்து சேம் டைப்பில் இருக்குது. அப்போது ஆர் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி ஆஃப் ஏ பொறுத்து இது இருக்குது. தென் அனதர் ரேட் லா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ டு தி பவர் ஸ்கொயர். இது வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்லா, இது வந்து நம்ம ரேட்லா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் வி புட் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் K2ன்னு போடலாம், இல்லை வெறும் கேலே நம்ம வச்சுக்கலாம் சிம்பிளிசிட்டிக்கு. ஓகே, a to the power square. So call this as a first equation as a 1 and second equation as a 2. So ரெண்டுமே r and r இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ differential rate law will be minus d by dt of a equal to k into a square. இதுதான் வந்து என்னது differential rate law for the reactants of same type for the second order reaction. Then இது வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டுக்கு பண்ணுறதுக்காக தான். ஸோ ரேட்டுக்கும் கே அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன கனெக்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் வச்சு சொல்லுவோம். இப்போ நம்ம கேல்குலேஷன்லாம் கேரி அவுட் பண்ணால் என்ன பண்ணோம், அகைன் இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணுறதுக்கு வி சிம்ப்ளி கேன் யூஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ். நம்ம ப்ரீவியஸ்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டு அப்புறம் அட் டைம் டி ஈக்குவல் டு 0ன்றப்ப எக்ஸ் ஈக்குவல் டு x0 ஆர் அதை வந்து நம்ம எப்படி திருப்பி A0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் கிவன் டைம் டீயில் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது வாட் இஸ் த டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன், அதை வந்து எக்ஸ்டி, அதை ஃபைனலாக ரீசப்ஸ்டியூட் அஸ் ஏடின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வி கெட் minus dx by dt equal to k into x square அப்படின்னு சொல்லுவோம். தென் x டேர்ம்லாம் ஒரு பக்கமும் t டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம். அப்போது
எக்ஸ் டேர்ம் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனுக்கு போயிடும். டிடி டேர்ம் ஆல்ரெடி டிவிஷனில் இருக்குது, அது இந்த பக்கம் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போது த ரீஅரேஞ்ச்டு ஈக்குவேஷன் இஸ் மைனஸ் dx by x square into k into dt. இந்த x ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், இது கீழே இருக்குது, மேலே கொண்டு போனால் x பவர் -2ன்னு எழுதலாம். இப்போ மைனஸ் ஆஃப் x பவர் -2 இன்ட்டு dx ஈக்குவல் டு k dt அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லிமிட்ஸ் நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணோம் இல்லையா, இந்த லிமிட்ஸை வச்சு இந்த கிவன் ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இன்டகிரேட்டிங் த ஈக்குவேஷன், ஸோ வி கெட் வித் த லிமிட், ஸோ எக்ஸோட லிமிட் x0 டு xt, டீயோட லிமிட் வந்து 0 டு t. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் பவர் இன்டகரல் ஆஃப் எக்ஸ் பவர் n இன்ட்டு dx ஈக்குவல் டு என்னது, x பவர் n plus 1 டிவைட் பை n plus 1. இது வந்து இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ அதே ஃபார்மேட்டை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். n ஈக்குவல் டு -2. ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு என்ன வருது, இதை இன்டகிரேட் பண்ணுறப்ப, ஸோ வாட் வி கெட் இஸ், ஆல்ரெடி ஈக்குவேஷனில் ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸ் பவர் -2 plus 1 டிவைடட் பை -2 plus 1. இங்கே n ஈக்குவல் டு என்ன, -2. Then lower limit x0, upper limit xt. Similarly dt integrate பண்ணா t. அப்போ t and upper limit வந்து t, lower limit வந்து 0. ஓகே, இதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னா, x பவர் -2 plus 1 என்னது, x பவர் -1, கீழே ஒரு -1. ஓகே, இப்போ x பவர் -1 அண்ட் கீழே ஒரு -1, இந்த மைனஸை நம்ம ஒரு -1 வச்சுப்போம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ இது எக்ஸ் பவர் -1ன்னே இருக்குது. அண்ட் லிமிட் x0 டு xt, இதை k இன்ட்டு t -0 அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறோம். இந்த எக்ஸ் பவர் -1 எப்படி எழுதலாம், எக்ஸ் இன்வர்ஸை எப்படி எழுதலாம், 1/xன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ஈக்குவேஷன் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போது 1/x, ஓகே, lower limit x0, upper limit xt equal to kt எழுதலாம். then limit apply பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 1/xt minus 1/x0 equal to kt வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப k equal to 1/t into x0 xt நம்ம மாற்றி எழுதுகிறப்ப என்ன வரும், at minus 1/a0, x0 equal to a0, xt equal to a16 substitute பண்ணுறப்ப you get the integrated formula of k as this equation. இதுதான் வந்து final equation for reactants of same type. இப்போ reactants of different type இருக்குது, அதாவது a plus b gives the products. ஸோ இனிஷியலாக நம்ம ஏவோட கான்சன்ட்ரேஷன் ஏன்னே வச்சுப்போம். சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், a0வை ஏன்னு வச்சுப்போம், ஏடியை a minus xன்னு வைப்போம். சிமிலர்லி இங்கே ஏன்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதாவது ரேட் r ஈக்குவல் டு k இன்ட்டு a பவர் 1 அண்ட் b பவர் 1ன்னு இருக்குது. அதாவது we can write it as a minus dA by dt equal to minus dB by dt equal to k into ஏவை பொறுத்து நம்ம மெஷர் பண்ணலாம், பியை பொறுத்து மெஷர் பண்ணலாம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஷியல் ரேட்டில் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இது பவர் 1 1 + 1 2ன்னு வந்துடும். இந்த மைனஸ் டிஏ பை டிடி நம்ம அதில் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகுது போல் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இனிஷியலாக ஏ அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம், ஏவோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் ஏ அமௌண்ட் இருக்குது, பியோட இனிஷியல் அமௌண்ட் ஸ்மால் பின்னு எடுக்கிறோம். ப்ராடக்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலை, ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கொஞ்சம் நேரம் கழிச்சு மைனஸ் எக்ஸ் அமௌண்ட் வந்து ஏலேருந்து குறையுது, சிமிலர்லி பியிலேருந்து எக்ஸ் அமௌண்ட் குறையுது, ப்ராடக்டில் எக்ஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகுது. ஓகே, இப்போ ரியாக்டண்ட்டில் -x, ப்ராடக்ட்டுக்கு நேராக என்ன ஆகுது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு +x ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபைனல் வந்து என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம்,
ஸோ a minus x இது b minus x இது x. இப்போ ஆஃப்டர் அட்டைனிங் த equilibrium a minus x அமௌண்ட் வந்து அட் கிவன் டைம் tல உங்களுக்கு b minus x அமௌண்ட் தான் அண்ட் x அமௌண்ட் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் வச்சு நம்ம என்ன சொல்லலாம், லைக் எக்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் ஆயிருக்கப்ப ஆர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு சொல்லலாம். ஈவன் மைனஸ் டி இதுவுமே ரைட்டு தான். ஸோ நம்ம இங்கே எக்ஸ் வச்சு பண்ண போகிறோம். அதனால் டிஎக்ஸ் பை டிடி இவ்வளோ அமௌண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ ப்ளஸ் டிஎக்ஸ் பை டிடி இல்லையா? ஸோ அதை வச்சு தென் கே இன்ட்டு ஏ அட் அ கிவன் டைம் பி அட் அ கிவன் டைம். அப்போது அது வந்து என்னது கே இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் எக்ஸ் நம்ம எழுதலாம். ஆர் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி இப்படி எழுதலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், ரேட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a minus x and b minus x and we put a proportionality constant k2னு போடலாம், kன்னு போட்டுக்கலாம். ஓகே. k a minus x and இது வந்து இந்த r ஈக்குவேஷன் வந்து 1ன்னு ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க with respect to product formation. ஓகே. ஸோ we can write the chemical rate with respect to reactant எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது இல்லை with respect to product எவ்வளோ ஃபார்ம் ஆகுது பொறுத்து நம்ம எழுதலாம். ஓகே. ஸோ இந்த dx by dt எக்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. தென் இது with respect to rate law. Okay, rate law is at a given temperature the rate of the reaction directly proportional to reactant concentration. So கொஞ்ச நேரம் கழிச்சு reactant concentration இவ்வளோ தான் இருக்கு. ஸோ இது to the power 1 and this to the power 1 plus 1 நமக்கு 2. இப்போ இந்த ரெண்டு ரேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறப்ப ஸோ k into a minus x b minus x equal to dx by dtன்ட்டு வருது. அகைன் dt இந்த பக்கம் அனுப்புகிறோம். இந்த a minus x இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக வந்து கீழே கொண்டு வரும் ரீஅரேஞ்ச் பண்ணுறப்ப we get k into a minus x b minus x into dt. இதை இந்த கீழே கொண்டு வரப்போ k dt equal to dx a minus x and d minus x. ஸோ இது இந்த ஃபார்மேட்டில் வந்து வருது. ஓகே. இதுக்கு இங்கே ரெண்டு வேல்யூ வந்து உங்களுக்கு டிவிஷனில் இருக்குது. ஸோ இது நம்ம தனித்தனியாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம். ஏ மைனஸ் எக்ஸு பி மைனஸ் எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஎக்ஸ்க்கு பதிலாக 1/a மைனஸ் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். 1/a மைனஸ் எக்ஸ் அண்ட் பி மைனஸ் ஈக்குவல் டு ஒரு வி ரிசால்விங் இன்டூ பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ரிசால்வ் டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை a/a மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். செகண்ட் ஃப்ராக்ஷனை b/b மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். தென் இந்த என்ன பண்ணுறோம், ஆர்ஹெச்எஸ் எடுத்து இந்த எல்ஹெச்எஸ் அப்படியே இருக்குது, எல்ஹெச்எஸ் அப்படியே திருப்பி எழுதுகிறோம். தென் இது ரெண்டுத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கிறப்போ a மைனஸ் எக்ஸ் அண்ட் b இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ ரெண்டு ஈக்குவேட் ஆகும். இப்போ a இன்ட்டு b மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் எக்ஸ் டிவைட் பை a minus x and b minus x. ஸோ இந்த பக்கம் இருக்க டிவிஷன் இந்த பக்கம் இருக்க டிவிஷன் ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டு மேலே இருக்க நியூமரேட்டர் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போது 1 ஈக்குவல் டு a இன்ட்டு b மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. தென் வி புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு வேல்யூ போடுறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ போடுறப்ப இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். இப்போ ஏ டேர்ம் மட்டும்தான் இருக்கும். a ஈக்குவல் டு b மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு அப்போது இது டேர்ம் 0 ஆகிறதுனால ஸோ வி கெட் a இன்ட்டு b மைனஸ் ஏவோட வேல்யூ என்னக்கா இந்த b மைனஸ் ஏ கீழே போகிறப்ப a ஈக்குவல் டு b மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு வரும். ஓகே. சிமிலர்லி எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு போடுறப்ப இந்த ஏ டேர்ம் வந்து 0 ஆகிடும், ஒன்லி பி டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை கீழே கொண்டு போகிறப்ப கேபிட்டல் B ஈக்குவல் டு 1 ஸ்மால் a மைனஸ் பி. ஸோ இப்போ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் வந்து கொண்டு போய்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்மளோட பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்னென்னு எழுதணும், 1/a minus x into b minus x equal to a/a minus x plus b/a minus xன்னு எழுதணும், b minus xன்னு எழுதணும். இன்கேஸ் புரியலன்னா ஐ வில் டூ இட் ஃப்ரெஷ் பேஜில் இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுனாங்கன்னு உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன். ஒரு சிலருக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா, ஏன்னா ஒரு சிலர் நான் முன்னாடியே ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் in order to save the time. So the a plus b gives products la
ஸோ இனிஷியல் வந்து ஏ அமௌண்ட் இருக்குது, அண்ட் தென் பி வந்து பி அமௌண்ட் இருக்குது, ப்ராடக்டில் 0 அமௌண்ட் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து சேஞ்ச் வந்து பார்த்திங்கனாக்கா இதுலேருந்து மைனஸ் எக்ஸ் அமௌண்ட் போகுது, இதுலேயும் எக்ஸ் அமௌண்ட் போகுது, இல்லை ப்ளஸ் எக்ஸ் அமௌண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ டோட்டல் ஃபைனல் வந்து என்ன பண்ணுறோம், வி ஆட் ஃபைனல் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், தென் இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், ப்ராடக்ட்டுக்கு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போது ஃபைனல் வந்து ஆஃப்டர் ரீச்சிங் த equilibrium த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் ஃபார் ஏ வந்து ஏ மைனஸ் எக்ஸு, பி வந்து பி மைனஸ் எக்ஸு, ப்ராடக்ட் வந்து எக்ஸ். இப்போ ரேட்டில் வந்து நம்ம எழுதுகிறப்போ ரேட் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் டிஎக்ஸ் பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட். இது வந்து ஈக்குவேஷன் 1. தென் ரேட்லா வச்சு நம்ம எழுத போகிறோம். ரேட்லா வந்து என்னது, ரேட்லா அக்கார்டிங் டு ரேட்லா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ இன்ட்டு பி. ஸோ ஏவோட அட் கிவன் டைம், ஓகே, இனிஷியலில் டைம் பொறுத்து மாறுது இல்லையா, அப்போ ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்மால் ஏ மைனஸ் எக்ஸ் அண்ட் பி வந்து பி மைனஸ் எக்ஸ், அண்ட் வி புட் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆர் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன், ஆர் அண்ட் ஆர் ஈக்குவல்றதுனால 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறோம். 1 and 2 ஈக்குவேட் பண்ணுறப்போ வாட் வி கெட் இஸ் dx by dt is equal to k into a minus x into b minus x அப்படின்ட்டு வரும். ஸோ எக்ஸ் டேர்மில் ஒரு பக்கமும் டிடி டேர்மில், ஸோ இது வந்து எக்ஸ் டேர்மில் இருக்குது, இது எல்லாமே இங்கே கீழே கொண்டு வரோம். அண்ட் தென் டிடி டேர்ம் வந்து டிவிஷனில் இருக்குது, அது இந்த பக்கம் போகிறப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு போகும். ஓகே, ஸோ அப்போது dx equal by a minus x into b minus x equal to k dt. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இது வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இதனோட 2 types ஆஃப் ப்ராடக்ட்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியல் ரேட்லா. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியல் ரேட்லாம் வித் ரெஸ்பெக்ட் இது வச்சு மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் டிபி பை டிடி ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ பவர் 1 அண்டு பி பவர் 1 இப்படியும் நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ அதுவுமே வந்து ரேட்டில் தான், இது வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன் குறையிறத வச்சு நம்ம எழுதலாம். ஸோ கால் திஸ் எஸ் அ ஈக்குவேஷன் 1 ஃபார் திஸ். ஸோ இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இதை மொத்தமாக இன்டகிரேட் பண்ண முடியாது, பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ரிசால்வ் பண்ணிட்டு தான் இன்டகிரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த டிஎக்ஸ் டேர்ம்லேருந்து வெறும் 1 பை ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஓகே, 1 பை ஏ மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து அதுக்கப்புறம் டிஎக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ். இல்லை உங்களுக்கு இதில் ரொம்ப ஏன்னா ரியாக்டன்ட் ஆல்ரெடி ஏ இருக்குது, அதனால் இங்கே இதை கன்ஃபியூஸ் ஆக வேணாம்னு நினச்சிங்கனாக்கா நம்ம அதை பி கியூன்னு கூட எழுதிக்கலாம். ஓகே, சப்போஸ் ஜஸ்ட் வி ரிசால்வ் இன்ட்டு பி பை ஸ்மால் ஏ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் கியூ பை பி மைனஸ் எக்ஸ். ஸோ வி ரிசால்வ்ட் இன்ட்டு 2 partial fraction. இது partial fraction யூஸ் பண்ணி, ஸோ ரிசால்விங் into partial fractions. ஸோ இப்போ பி அண்ட் கியூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு திருப்பியும் இந்த இதுக்கான ஈக்குவலண்ட் இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தென் டிஎக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி we can integrate it. ஓகே, தென் எதை போட போகிறோம், ஸோ we take LCM இந்த சைடு, இதை LCM எடுக்க போகிறோம். LCM எடுக்கிறப்ப we get 1 by a minus x into b minus x equal to p into இது கிறிஸ் கிராஸ், இது இந்த பக்கம் போகும், இது கூட மல்டிப்ளை ஆகும், p into p minus x plus q into a minus x. ஓகே, டிவைடட் பை கீழே இதை எல்சிஎம் எடுத்திருக்கோம், a minus x அண்டு b minus x. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது. இங்கே ஒரு a minus x இருக்குது, அதை கேன்சல் அவுட் பண்ணலாம். இங்கே ஒரு a minus x, இங்கே ஒரு b minus x இருக்குது, ஸோ b minus x. அப்போது நியூமரேட்டரை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணுறப்ப
So what we get is numerator equating 1 equal to p into b minus x plus q into a minus x. Okay, then இந்த p ஓட q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக we randomly substitute first p ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு x equal to a ன்னு substitute பண்ணுறோம். a ன்னு substitute பண்ணுறப்போ 1 equal to இந்த ஈக்குவேஷனில் p into b minus a, x ஓட எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் a ன்னு substitute பண்ணு, q into a minus a minus a வந்து என்னது 0, அப்போ 0 into q 0, இப்போ செகண்ட் டேர்ம் வந்து 0 ஆகிடும். இப்போ 1 equal to p into b minus a. ஸோ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இது கீழே கொண்டு வந்தால் டிவிஷன் வந்துடும். இப்போ பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். இப்போ பியோட வேல்யூ வந்து என்னது, p is equal to 1 by b minus a. So we get that. Okay. Similarly, upon substituting x equal to b ன்னு substitute பண்ணுறப்ப நமக்கு what we get 1 equal to p into b minus b plus q into a minus b. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 0 ஆகிடும். b minus b 0, 0 into p வந்து 0. அப்போது 1 is equal to q into a minus b. இப்போ q ஓட வேல்யூனா இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, கீழே கொண்டு வந்தால் டிவிஷனுக்கு வந்துடும். இப்போ q is equal to 1 by a minus b. ஸோ ஆல்ரெடி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி ரிசால்வ் பண்ணியிருக்கோம், 1 by a minus x by b minus x equal to p by a minus x, q by b minus x. ஓகே, அப்போது அதை எடுத்து திருப்பி எழுதுகிறோம். இப்போ பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு முன்னாடி எப்படி எழுதணும், 1 by a minus x into b minus x equal to capital B by a minus x plus capital Q by b minus x. இப்போ p ஓட q ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ q ஓட வேல்யூ இங்கேயும் p ஓட வேல்யூ இங்கேயும் நம்ம இப்போ தெரிஞ்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் p ஓட வேல்யூ is 1 by b minus a divided by a minus x. அடுத்து q ஓட வேல்யூ இங்கே இருக்கு 1 by a minus b, 1 by a minus b, ஓகே, divided by b minus x. ஓகே, ஸோ இதை இப்படி எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே a minus b இருக்குது, இங்கே b minus a இருக்குது. ஓகே, ஸோ அப்போது we can take a minus b out. 1 by a minus b into இதை வந்து மைனஸில் எழுதலாமா, மைனஸ் 1 by a minus xன்னு எழுதலாம் ஃபஸ்ட்டு டேர்மை. ஓகே, செகண்ட் டேர்மை திருப்பி எப்படி எழுதலாம், 1 by a minus b into 1 by b minus x அப்படின்னு எழுதலாம். ஸோ காமனாக வந்து உங்களுக்கு 1 by a minus b காமனாக இருக்குது. ஓகே, அப்போ காமனாக இருக்கப்போ நம்ம அதை வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுக்கிறப்போ 1 by a minus b into 1 by b minus x minus 1 by a minus x. பாசிட்டிவ் டேர்மை முன்னாடியும் நெகட்டிவ் டேர்மை பின்னாடியும் எழுதுகிறோம். ஓகே, ஸோ அப்போ இது வந்து 1 by a minus x into b minus x after resolving to partial fraction. இது ஆக்சுவலி dxல இருந்துச்சு இல்லையா, கிரேட் ஈக்குவேஷனில் dx இருந்துச்சு. அப்போது முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் நம்ம இதை dxஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ உள்ள dx வந்து வந்துடும், which is equal to k dt. நம்ம அந்த ஈக்குவேஷனில் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எழுதியிருந்தோம். இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதை இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இன்டகிரல் ஆஃப் dx k dt இதை இங்கே இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஒன்றுத்தையும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம், ஏன்னா which is equal to dx a minus x இந்த வேல்யூன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். தென் லிமிட் வந்து நம்ம வித்தவுட் லிமிட் வந்து போட்டு ஜென்ரல் இன்டகிரேஷனாக வச்சுட்டு தென் we find out the 0 போட்டு நம்ம we'll find the limits. ஓகே, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we take this 1 minus a minus b, then integral of
dx by b minus x, then integral of dx by a minus x, okay, equal to k integral of dt. So இது without limit வச்சு நம்ம we put the integration constant, okay. So இதை integrate பண்ணா என்ன வரும், dx by b minus x, integral of dx divided by b minus x. ஸோ அது வந்து என்ன வருதுன்னா மைனஸ் லான் அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஓகே. 1 by a minus b equal to மைனஸ் லான், இங்கே எக்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனால யூ கெட் அ மைனஸ் லான் b மைனஸ் எக்ஸ். ஸோ சிமிலர்லி இது என்ன வரும்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, திருப்பியும் மைனஸ் லான் a மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது, okay. Then we have the integration constant equal to kt அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம், okay. Then we call it as a 1a minus b is equal to, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போது லான் a மைனஸ் எக்ஸு இங்கே இருக்கு, மைனஸ் லான் b மைனஸ் எக்ஸு இங்கே வந்துடும், integral of c equal to kt. Then ln a minus ln b வந்து என்னது, ln a by b, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ இது a ஃபார்மேட்லேயும் இது b ஃபார்மேட்லேயும் இருக்குது. இப்போ 1 minus a minus b is equal to ln a minus x divided by b minus x plus c equal to kt. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா we just put a limit t equal to 0 x equal to 0, இதை சப்ஸ்டியூட் பண்ணாக்கா we can find out the value of c. அப்படி போடுறப்ப நமக்கு என்ன வரும், 1 minus a minus b into ln a minus xக்கு a minus xக்கு ஒரு 0, b minus xக்கு b minus 0 plus c equal to 0, okay. Then c ஓட வேல்யூ தான் எனக்கு வேணும் இல்லையா, இப்போ so c ஓட வேல்யூ இஸ் ஆக்சுவலி இங்கே கூட ஓகே ப்ளஸ் c, we get it as a அந்த பக்கம் அனுப்புகிறோம், it is c இருக்கு 1 minus a minus b into ln a by b. இதை மாத்திரம்னாக்கா ப்ளஸ் சைனில், ஏன்னா இது இந்த பக்கம் போயிருக்கு, இது சி, இதை மொத்தத்தையும் இந்த பக்கம் அனுப்பினா மைனஸு, தென் ப்ளஸில் எழுதுகிறப்போ 1 by a minus b ln b by a அப்படின்னு வரும், c equal to, ஓகே. இப்போ இந்த வேல்யூ கொண்டாந்து கால் திஸ் as a equation 2, திஸ் as a equation 3. இப்போ சியோட வேல்யூ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஓகே. சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போது ஏற்கனவே இந்த ஈக்குவேஷனில் இது இருக்குது, இது ஒரு டேர்ம், தென் சியோட டேர்ம் வந்து என்னது 1 minus a minus b ln b by a, அதை கொண்டு போயிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப வாட் வி கெட் இஸ் 1 by a minus b into ln a minus x divided by b minus x plus 1 by a minus b ln b by a equal to kt அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அகைன் இந்த ஈக்குவேஷனில் a மைனஸ் b வந்து காமனாக இருக்குது, அதை திருப்பி வெளியில் எடுக்கிறோம். a மைனஸ் b காமனாக வெளியில் எடுக்கிறப்ப ln a மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை b மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ln b by a equal to ktன்ட்டு வருது.
இப்போ இது வந்து ln A plus ln B. Oh my god, sorry, terribly sorry, it got crashed. Just give me a minute. Yeah. Ln A by B plus ln B by A equal to KT. So இது ln A and இது ln B ல இருக்கு. ln A plus B equal to ln AB. Okay, ln A plus B equal to ln AB. இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப A minus B is equal to ln A minus X into B minus X into B by A equal to KT. Okay, suppose K equal to 1 by T into 1 by A minus B into ln B into A minus X divided by A into B minus X. Okay, so இதுதான் வந்து two different types of products க்கு when you have A ஓட concentration greater இருக்கிறப்ப we get this equation. இதே நீங்க B ஓட concentration greater இருந்துச்சுன்னா 1 by T is equal to 1 by B minus A into ln A into B minus X divided by B into A minus X அப்படின்னு சொல்லிட்டு வரும் when the concentration B is greater than A. Okay, ரெண்டும் 1 கான்ட்ரிபியூட் பண்ணுறப்ப ஓகே, ஏதாச்சும் ஒன்று எக்ஸஸாக கான்ட்ரிபியூட் பண்ணுறப்ப ஒன்று வந்து உங்களுக்கு 1.5 இல்லை 1.1 இன்னொன்று 0.9 இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப கான்சன்ட்ரேஷன் ஒன்று அதிகமாக ஒன்று குறைவாக எடுக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாறும். ஸோ திஸ் இஸ் த இன்டகிரேட்டட் ஃபார்ம் ஆஃப் ரேட் லா ஃபார் த செகண்ட் ஆர்டர் ஃபார் த ரியாக்ஷன்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் reactants. ஓகே, தென் we can see the எக்ஸ்பிரஷன் கேவோட யூனிட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ யூனிட் ஆஃப் கே நீங்கள் எப்படி எடுக்கணும்னாக்கா ஈவன் சேம் டைப் ஆஃப் கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, லான்குள்ளே வர்றது எப்போவுமே வந்து ஒரு நம்பர் தான், மேலேயும் கான்சன்ட்ரேஷன் கீழேயும் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் பை கான்சன்ட்ரேஷன், ஸோ கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்குது, கே வந்து 1 by T இன்ட்டு B மைனஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஒரு கான்சன்ட்ரேஷன், இது வந்து ln ஆஃப் சம் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இது கான்ஸ்டன்ட். இப்போ யூனிட் எடுக்கிறப்ப 1 by second SI யூனிட், தென் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன சொல்லுவோம், மொலாரிட்டி என்ன சொல்லுவோம், மோல் பர் லிட்டர். இப்போது செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட், ஏன்னா ஒரு ஆர்டருக்கும் கேவோட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். செகண்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்டோட SI யூனிட் வந்து கே வந்து மொலாரிட்டினா மொலாரிட்டி இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ்னு வரும். மொலாரிட்டி எப்படி எழுதலாம், மோல் இன்வர்ஸ் லிட்டர் இன்வர்ஸ் நம்ம எழுதலாம். அதுக்கு இன்வர்ஸ் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரும், மோல் இன்வர்ஸ் லிட்டர் ப்ளஸ் ஆகிடும் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். ஓகே, அண்டு டைமை பொறுத்து எல்லாத்துக்குமே வந்து டைம் வரும். இதே ஜீரோத் ஆர்டருக்கு கே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஃபஸ்ட் ஆர்டருக்கு கே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், அதாவது கே ஈக்குவல் டு 6.93 by கே பை டி ஆஃப் அது வந்து பார்த்தோம். ஓகே, அண்டு செகண்ட் ஆர்டருக்கு 1 by C, தேர்ட் ஆர்டருக்கு கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு C ஸ்கொயர், இதுதான். ஸோ எனவே தேர்ட் ஆர்டருக்கு நம்ம இன்னொரு தடவை பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இந்த செகண்ட் ஆர்டருக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே எஸ்ட்ரா அனாலிசிஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸ் 2HI decomposes and gives the H2 plus I2. ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ
இதை தான் வந்து நான் இந்த டெரிவேஷனில் வந்து கொண்டு வந்தேன். ஸோ hope you understood the derivation of the second order reaction. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் you put it in the comments. ஸோ thank you very much. See you in the next class. அண்ட் PGTRB எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்காதவங்க you have nearly 1 month. ஸோ நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்து எல்லாம் ஸ்டார்ட் அப்ளைங், ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். செல்ஃப் ப்ரிப்பரேஷனாலும் சரி, இல்லை கோச்சிங் கிளாஸ், இல்லை நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுனாலும் சரி, do share with our videos. So thank you very much. So see you in the next video.